உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து ரோலண்ட் ரத்னம். இன்று நம்மோடு உரையாட அந்தியூர் தொகுதி வேட்பாளர் திருமதி ஆனந்தி அவர்கள் நம்மளோடு இணைந்து இருக்கிறார்கள். வாருங்கள், அவருடன் பேசுவோம். வணக்கம் சகோதரி. வணக்கம் ஐயா. உலக தமிழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா, என் பேர் வந்து ஆனந்தி. நான் பூர்வீகமாவே விவசாய குடியை சார்ந்த பொண்ணுதான். சின்ன வயசுல இருந்தே அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். இப்போ 1ல இருந்து 5 வரும். அம்மா ஊர் குரவம்பாளையம், பெரிய குரவம்பாளையம். இங்க இருந்து என் கல்யாணம் ஆகி கொடுத்தது ஆலாங்காட்டூர். ஒரு 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் 2 ஊருக்கும். அங்க நான் பெரிய குரவம்பாளையத்திலேயே அரசு பள்ளி இருந்துச்சு. 1ல இருந்து 5 வரலும் படிச்சேன். 6, 7, 8 எல்லாம் படிக்கிறக்காங்க வசதி இல்லைங்கய்யா. பக்கத்துல வெள்ளாங்கோயில்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க 6ல இருந்து 10 வரல இருக்கு. பஸ் வசதி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஐயா. அந்த கீழ்பவானி வாய்க்கால் வருது இல்லைங்களா, அந்த வாய்க்கால் வழியாவே ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லியும் சைக்கிள்ல தான் போய் படிச்சேங்க ஐயா. அடுத்து 11, 12 கோபி ஏரியால படிச்சேன். காலேஜ் கோபி ஆர்ட்ஸ், எம்சிஏ பிகேஆர், பிஎட் செயின்ட் பால்ஸ்ல படிச்சேங்க ஐயா. நான் தனியார் துறையில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தேங்க ஐயா. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா 11, 12க்கு ஆசிரியரா இருந்தேங்க ஐயா. ஒரு 6 வருஷம் இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு 4வது படிக்கிறான், பையன் 2வது படிக்கிறான். என் வீட்டுக்காரர் ஐடி கம்பெனில பெங்களூர்ல இருந்தாருங்க ஐயா. இந்த அண்ணாவோட பேச்சு எல்லாமே ஈர்ப்பு ஏற்பட்டு, நம்ம என்ன பண்ண போறோம், விவசாயமே நலிஞ்சு போச்சு, நம்ம இதை போய் பார்க்கணும், நம்மளும் விவசாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இங்க விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காருங்க ஐயா. நான் இப்போ வானவில் மன்ற கருத்தாளரா இந்த ஒரு 4 வருஷமா தொடர்ந்து பணியாற்றிட்டு இருந்தேங்க ஐயா. இதுல நான் அண்ணாவோட பேச்சு நொடியுமா ஈர்ப்பு ஏற்பட்டு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழ் ஏன் படிக்கணும், நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு நான் ஒரு 2022ல நாம் தமிழர் கட்சிகள் உள்ள வந்தேங்க ஐயா. அப்புறம் எனக்கு உழவர் பாசறை, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒரு உழவர் கொடி போனோம் தான். எனக்கு ஆடு மாடு மேய்க்கிறது, கோழி வளர்க்கறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். நாங்க இது எல்லாமே வீட்டுல செஞ்சுட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி வளர்க்கறது மூலியமா வாரமான இன்கம், டெய்லி இன்கம். ஒரு முட்டை 20 ரூபாங்க ஐயா, நாட்டுக்கோழி முட்டை. இதுதான் நாங்களும் சொல்றோம். நாட்டுக்கோழி முட்டை நம்ம கடையில 20 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுல டெய்லி இன்கம் இருக்குங்க ஐயா, வார இன்கம் இருக்கு. வெளியே ஒரு நாட்டுக்கோழி வாங்குனீங்க, 1 கிலோ வாங்குனீங்கன்னா 700 ரூபாய். அப்ப இந்த மாதிரி விவசாயம் சார்ந்து நிறைய நம்ம தொழிற்சாலைகள் ஏற்படுத்தலாம். ஆடு மாடு வளர்க்கறது, இப்போ ஒரு கிலோ ஆடு 800 ரூபாங்க ஐயா. நான் இந்த மாதிரி ஒரு பண்ணை மாதிரி, சின்ன பண்ணை மாதிரி அமைச்சு கோழிக்கும் ஆடு இதெல்லாமே வச்சு வளர்த்துட்டு இருக்கேங்க ஐயா. அது போக நான் இந்த பணிக்கு போயிட்டு இருந்தேன். இப்ப இந்த அண்ணா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுனால அந்த பணியை நான் விட்டுட்டு முழு நேரமா அந்தியூர் தொகுதி மக்களுக்காகவே நான் பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எப்படி போயிட்டு இருக்கு பரப்புரை எல்லாம், எப்படி போயிட்டு இருக்குது? பரப்புரை நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. துண்டருக்கு வீடு வீடா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணனையும் சின்னத்தையும் வீடு வீடா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க ஐயா. ஆமா, வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளதா? ஆமாங்க ஐயா, ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஆனா நம்ம நடுவுல அண்ணா சொன்ன மாதிரி ஓய்வெல்லாம் எடுக்க கூடாதுங்க ஐயா. ஓய்வு எடுத்தோம் அப்படின்னா இருக்கிற எல்லா தொகுதியை விட அந்தியூர் தொகுதியினுடைய பரப்பளவு அதிகங்க ஐயா. அதனால நாங்க கொண்டு போய் சேர்த்த முடியாது. அதனால வெயில் பாக்குறது இல்ல, நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைமே கொடுக்குறோங்க ஐயா. சந்தோஷம். ஏன்னா 1/2 கிலோமீட்டருக்கு ஒருக்காதான் வீடு இருக்குதுங்க ஐயா. அதனால நாங்க மதிய டைம் பாக்குறது இல்லைங்க ஐயா. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைமே, காலையில இருந்து நைட் வர எல்லா டைமே கொடுக்குறோங்க ஐயா. அந்த நீங்க சொன்னது அதுக்குதான் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனல் பட்டா இருக்கு பாத்தீங்களா, அது ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அதுக்கு இதனால வாங்கவோ பெற முடியாது. அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? முத கேள்வி. ஐயா, இந்த 0 வேல்யூ பட்டாவை அயன் பட்டாவா மாத்திர பத்தி தானங்க ஐயா நீங்க கேக்குறீங்க. இதே வந்துங்க ஐயா, இந்த 0 வேல்யூ பட்டாவா அயன் பட்டாவா மாத்துறதுக்கு நிறைய பேர் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது நாம் தமிழர் பிள்ளை கிட்ட இந்த செய்தி கிடைச்சோன்னையும் யாரெல்லாம் கையூட்டு ஊழல் பாசறை மூலியமா யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கினாங்களோ அந்த அமௌண்ட்டை திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருக்கோம், பட்டாவையும் வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் இந்த செய்தி கேட்டு கையூட்டு ஊழல் பாசறை மூலியமா அத்தானி பகுதியிலும் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 பேருக்கு நாங்க பட்டா வாங்கி கொடுத்துருக்கோங்க ஐயா, இந்த கையூட்டு ஊழல் பாசறை மூலியமா.
ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம். இது நீங்க இது நீங்க தேர்ந்தெடுத்து வந்தால் நீங்க இதை எப்படி அனுபவிப்பீர்கள்? இந்த பிரச்சனை இது வந்து ஜீரோ வேல்யூ பட்டாவை இந்த ஜீரோ வேல்யூ பட்டாவை அயன் பட்டாவா மாத்தணும் அப்படின்னா அவங்க குறைஞ்சது அவங்க விவசாய நிலமாவோ குடியிருப்பு நிலமாவோ 10 to 15 வருஷம் வரலும் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து மலைப்பகுதியோ அடர்ந்த வனப்பகுதியோ ஒட்டி இல்லாத இடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ஓசி வந்து சீக்கிரமா நம்ம பெறதுக்கு வந்து வழிவகை ஏற்படுத்தலாம். எப்படி அப்படின்னா நான் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ரீச் வந்தப்ப நான் ஒரு என்ஓசி புதிய கொள்கை ஒண்ணு உருவாக்கி அதை வந்து வருவாய்த்துறை அமைச்சருக்கும் கவர்னருடைய நேரடி பார்வைக்கு எடுத்துட்டு போறிய மூலியமா நம்ம அந்த வனசரகர் எல்லாம் வந்து என்ஓசி ஃபார்ம் கொடுக்காம அப்படியே கோப்புக்குள்ள எல்லாம் தேக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலியமா அது சீக்கிரமா நம்மளால மூவ் பண்ண முடிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 மாசத்துக்குள்ளேயே வந்து சீக்கிரமா பட்டா வழங்க முடியுங்க. எதைய அது சாத்தியம்தான், கண்டிப்பா சாத்தியம் தாங்க ஐயா. ஏன்னா இப்ப நாங்க இலவசமா பட்டா வாங்கி கொடுத்துருக்கோங்க இல்லைங்க ஐயா, லஞ்சம் கொடுத்து வாங்கினதையும் அந்த லஞ்ச பணத்தையும் வாங்கி அந்த மக்களுக்கே கொடுத்துருக்கோம். சந்தோஷம், சந்தோஷம், சாத்தியம் தாங்க ஐயா. இது சாத்தியம். இரண்டாவது கேள்வி, இப்ப நீங்க காடு பகுதிகள்னு சொன்னீங்க, அதுக்கு ஒட்டிய ஒரு கேள்வி. யானை மற்றும் சிறுத்தை தாக்குதலால் உயிரிழப்புகளுக்கு பயிர் சேதங்களுக்கு தொடர்கின்றன. இழப்பீடு பெறுவதில் பெரும் தாமதம் ஏற்படுகிறது. இதை எப்படி நிவர்த்தி செய்வீர்கள்? ஐயா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ரெண்டுக்கு இடையில வனவிலங்குக்கும் மனித மோதலுக்கு இடையே வந்து மோதல் ஏற்படாம ஃபர்ஸ்ட் தடுக்கணுங்க ஐயா. தடுக்கணும் அப்படின்னா அந்த வனவிலங்குகள் எதுக்காக கீழே வருது அப்படின்னா உணவு தேவைக்காகவும் நீர் பற்றாக்குறைக்காகவும் தான் வந்து கீழே இறங்கி வராங்க. இதை நம்ம இந்த தேவையை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னாவே 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற மோதலை வந்து நம்ம தடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த வன விலங்குகள் வந்து கீழே இறங்கி வராம இருக்கிறதுக்கு அங்க தேவையில்லாத செடி மரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அகற்றிட்டு அந்த வன விலங்குகளுக்கு என்ன தேவை, உணவு தேவை என்னவோ அந்த செடிங்களை நட்டு வளர்க்கணும். அது மூலியமா பெரிய அகழிகள் உருவாக்கி அதுல நீர்களை நிரப்புறது மூலியமாவும் வனவிலங்குகளுடைய தேவை குறையும். அவங்க வந்து மலை விட்டு கீழே இறங்கி வர மாட்டாங்க. அவங்களோட உணவு தேவையும் நீர் தேவையும் அங்கேயே பூர்த்தி செய்யப்படுது. அதனால வன வந்து மலைப்பகுதியிலேயே வந்து வசிப்பாங்க. மனிதர்களுக்கும் வந்து அவங்கனால எந்த ஒரு இடையூறு இருக்காது. வனவிலங்குகள் வந்து கீழே இறங்கி வராத அளவுக்கு நம்ம தாங்க ஐயா அகழிகள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆழமானதாகவும் அகலமானதாகவும் இருக்கணும். அதை சுத்தி கம்பி வேலி ஏற்படுத்தி ஏஐ தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் பொருத்தி இப்ப 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வர விலங்குகள் வந்து யானையோ சிங்கமோ புலியோ சிறுத்தை ஏதோ வரது அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலியமா வனத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் அந்த காவலர்கள் ஒண்ணு இருப்பாங்களங்க ஐயா, அவங்களுக்கும் எஸ்எம்எஸ் போயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த கம்பி வேலிக்கு பக்கத்துல இருந்து ஒலி எழுப்புறது மூலியமா திருப்பி காட்டு பகுதிக்குள்ளேயே நம்ம அனுப்ப முடியுங்க ஐயா. அந்த காலத்துல இருந்தே வந்து இந்த முறையை வந்து பாதுகாத்து பண்ணிருக்காங்க. ஆனா அந்த அகழிகள் எல்லாமே வந்து மூடப்பட்டுருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அது எல்லாமே நல்ல ஆழமாவும் அகலம் இந்த பிரச்சனை நம்மளுக்கு வராதுங்க ஐயா. அப்படியே வந்து உயிரிழப்புகள் வந்து ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா அந்த மலை ஒட்டி இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்றது வந்து கரும்போ மஞ்சளோ வாழையோ சாகுபடி பண்ணக்கூடாதுங்க ஐயா. அவங்க வந்து அந்த விலங்குகளுக்கு பயிரிடுறதுனால அது எல்லாமே வந்து அந்த விலங்குகளுக்கு பிடிக்காத உணவு, இஞ்சி இதெல்லாம். அப்ப அத வந்து கீழே இறங்கி வரப்ப அதை வந்து சாப்பிடாதீங்க. திருப்பி அதே பகுதிக்கு விலங்குகள் வந்து மலைப்பகுதிக்கு போயிரும். இந்த மாதிரி பண்ணலாங்க ஐயா. அப்போ உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா நம்ம அங்க மலைப்பகுதியிலேயே வந்து முதல்ல மருத்துவ வந்து நம்ம வந்து மணியை வந்து தயார் பண்ணி நிலைமையில வச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு முதல் சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளால தாராளமா அவங்களை காப்பாற்ற முடியுங்க ஐயா. சந்தோஷம், சந்தோஷம். அடுத்த கேள்வி வந்து மலை கிராமங்களுக்கு சாலை மற்றும் மருத்துவ வசதி ஏற்படுத்தும் வனத்துறையிடம் ஒற்றை சாளர அனுமதி சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் பெற்று தருவீர்களா? தாமரைக்கரை முதல் எழுச்சிப்பாளையம் வரையிலான குண்டும் குழியுமான சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பீர்களா? கண்டிப்பாங்க ஐயா. நம்ம இங்க அந்தியூர் தொகுதி மக்களுக்கு எப்படி என்னென்ன அடிப்படை தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் மலைப்பகுதி மக்களுக்கு கண்டிப்பா போட்டு தருங்க ஐயா. இந்த நெகிழி பைய வந்து மறுசுழற்சி பண்ணி ரோடு போடுறதும் அப்படின்னா ஒரு 50 வருஷத்துக்கு வந்து அந்த ரோடு குண்டுங்குழி எதுவுமே ஆகாதுங்க ஐயா. இப்ப என்ன பண்றாங்க, ரோடு போட்டது மேலேயே அதை தோண்டி எடுக்காம அப்படியே போடங்காட்டிதான் அது என்ன ஆகுது, உறிஞ்சு வந்துட்டே இருக்கு.
அது போக மலைப்பகுதிகள்ல பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் போடுறதுனால, டேர்னிங் எல்லாம் இருக்கிறதுனால அது சீக்கிரம் இதாயிருங்க மழை பெஞ்சு இதெல்லாம். ஆனா நம்ம இந்த நெகிழி எல்லாம் வந்து மறுசுழற்சி பண்ணி போடுறதுனால ஒரு 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். இப்ப எந்தெந்த பகுதியில் எல்லாம் வந்து அந்த மாதிரி ரோடு வந்து தவறா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து அது எல்லாமே ஃபர்ஸ்ட் போர்க்கால அடிப்படையில கண்டிப்பா நான் செஞ்சு தருவேங்க ஐயா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து நீங்க ரோடு பத்தி சொல்லிட்டீங்க, மலை இத. அடுத்தது வந்து நம்ம கல்வி, மருத்துவம் இது ரெண்டும் முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த கல்வி மருத்துவம் வந்து உங்க ஊர்ல தொகுதியில எப்படி இப்போதைய நிலைமை எப்படி இருக்குது? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? ஐயா இப்போ எங்க அந்தியூர் தொகுதின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயினா வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வந்து நிறைய இருக்குங்க ஐயா. அதுவும் அந்த மலைப்பகுதியில வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸே இல்லாத பள்ளிகள் எஸ்எம்சி பள்ளிகள் மூலியமா போடுறாங்க இல்லைங்களா ஐயா, டெம்பரவரி டீச்சர்ஸ் அவங்கதான் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு தகவல் இருக்கு. நான் வந்து வானவில் மன்ற கருத்தாளரா அதுல ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு இந்த டீட்டெயில் கிடைச்சது. நான் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போற மாதிரி என்னோட வேலை செய்யறவங்களும் வந்து அந்த பள்ளிக்கு போறாங்க. அவங்க வந்து ஒரு ஓடிபி வாங்கி எங்களோட ஆப்ல போட்டா மட்டும்தான் எங்களுக்கு அந்த நாளுக்கான சம்பளம் கிடைக்கும். அப்ப அவங்க வந்து ஓடிபி வந்து அரசு ஆசிரியரா இருந்தா மட்டும்தான் ஓடிபி வாங்கி போட்டா எங்களுக்கு சம்பளம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுதி இவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஆசிரியர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு மாதமும் மீளாய் கூட்டத்துல அவங்க வந்து சொல்லவும் தான் வந்து எங்களுக்கு தெரியுது அந்த பள்ளியில அரசு ஆசிரியரே இல்ல, இருக்கிற 5 ஆசிரியரும் வந்து எஸ்எம்எஸ்சி மூலியமா போடப்பட்ட ஆசிரியர்கள் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி அந்த பள்ளியில மட்டும் இல்லைங்க ஐயா, அந்த மலை கிராமத்துல நிறைய பள்ளியெல்லாம் ஆசிரியர்களே இல்ல, நிறைய பற்றாக்குறை இருக்கு. அப்ப நம்ம இதுல இருக்கிறவங்க யாருமே வந்து படிக்காதவங்க கிடையாது. நிறைய பேர் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிஆர்பி எழுதி பாஸ் பண்ணி வேலைக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அவங்களையெல்லாம் வந்து அங்க ஆசிரியர்களோட பற்றாக்குறையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அருமையான கல்வி கொடுக்க முடியுங்க ஐயா. கல்வி தரத்தையும் உயர்த்த முடியும். முதல் பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும். அடிப்படையா பாத்ரூம் வசதியிலிருந்து அங்க ஆய்வகத்துக்கு தேவையான கருவிகள், நிறைய மலை கிராமங்கள்ல ஆய்வக கருவிகள் உபகரணங்கள் எதுவுமே இல்லைங்க ஐயா. நாங்க கொண்டு போற ஒவ்வொரு அந்த கோனிக்கல் பிளாஸ்க கூட அந்த குழந்தை ஒவ்வொன்றையும் திருப்பி திருப்பி பாக்குது. இதுதான் கோனிக்கல் பிளாஸ்கா, இதுதான் ஸ்டெத்தஸ்கோப்பா அப்படின்னு அந்த குழந்தை பாக்குது. ஏன்னா நம்ம அந்த தேவையை அங்க பூர்த்தி பண்ணல. கொடுத்திருந்தா அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்களும் காமிச்சிருப்பாங்க. இதே நீங்க வந்து ஹையர் செகண்டரியில பாத்தீங்க அப்படின்னா தேவைக்கு அதிகமாவே இருக்கு, அவங்க பயன்படுத்துறது இல்ல. நீங்க இங்க ஹையர் செகண்டரியில கொடுக்கறதே வந்து மிடில் ஸ்கூல்லயும் ஹை ஸ்கூல்லயும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க நல்லாவே பயன்படுத்துவாங்க. அந்த பற்றாக்குறை ஒண்ணு இருக்குங்க ஐயா குழந்தைங்களுக்கு. அதே மாதிரிதான் வந்து மருத்துவமும் அங்க மலைவாழ் மக்களுக்கு வந்து மருத்துவங்கிறது அங்க அடிப்படை தேவையே எதையுமே இல்லைங்க ஐயா. முதல்ல நம்ம வந்து அங்க அடிப்படையா மருத்துவமனையில என்னென்னலாம் தேவையோ அதை ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாவே மலையை விட்டு கீழே வர ஆஸ்பத்திரிக்கு வரப்பவே அவங்க ஓரளவுக்கு ரெடியாகி அப்புறம் தாங்க ஏன் கீழே வருவாங்க. அங்க நிறைய செவிலியர்கள் இருக்கிறது இல்ல, மருத்துவர்கள் இருக்கிறது இல்ல. மருத்துவர்கள் இருந்தா செவிலியர்கள் மட்டும்தான் இருக்காங்க. செவிலியர்கள் இருந்தா அடிப்படை வசதி அங்க எதுவுமே இல்ல. அப்படிங்கிறப்போ அவங்க என்னங்க ஐயா பண்ணுவாங்க? அங்க வந்து நம்ம அடிப்படை வசதியை முதல் ஏற்படுத்தி கொடுக்கணும். மருத்துவத்தில இருந்து கல்வியில இருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம அடிப்படை வசதியை மெயினா மலைவாழ் மக்களுக்கு தாங்க ஐயா நம்ம அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அண்ணன் சொல்ற மாதிரி அததான் பார்க்கணும். கல்வியும் மருத்துவம் தான் நம்ம கண்டிப்பாங்க. ஆமா, மெயினுங்க ஐயா. அடுத்த கேள்வி வந்து இந்த அந்தியூர் கைத்தறி நெசவாளர்கள் மின் கட்டண உயர்வு மற்றும் விசைத்தறி போட்டியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மஞ்சள் விவசாயிகளுக்கு முறையான சேமிப்பு கிடங்குகள் இல்லை. நெசவாளர்களுக்கு சூரிய சக்தி மின்சாரம் மற்றும் மஞ்சள் விவசாயிகளுக்கு குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு அந்தியூரிலேயே அமைக்க நடவடிக்கை எடுப்பிருக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா நான் ஒரு விவசாய குடியை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கிறப்ப மஞ்சள் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே மூட்டையில கட்டி வச்சீங்க அப்படின்னா அது உளுத்து போயிடும். ஏன் அப்படின்னா அதுல குர்குமின் அப்படின்னு ஒரு நிறமி இருக்கு. அதை வந்து குளிரூட்டப்பட்ட அறையில வைக்கல அப்படின்னா அது வந்து உளுத்து போன மாதிரி பவுடர் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருங்க ஐயா. அதுக்காக தான் வந்து மஞ்சள் கிடங்குக்கு குளிரூட்டப்பட்ட அறை கேட்கறாங்க. அவங்க கேட்கறதுல எதுவும் தப்பெல்லாம் கிடையாதுங்க ஐயா. நீங்க நம்ம நார்மலாவே நாங்க ஒரு மஞ்சள் விவசாயம் பண்றோம் அப்படின்னா அந்த மஞ்சளை வந்து அறுவடை செஞ்சு காய வச்சு அதை அடிச்சு மூட்டையா வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 3 மாசம் ஆயிருச்சுனாவே அதுல இருந்து உழுக்கறக்க ஆரம்பிச்சிருங்க ஐயா. அந்த மஞ்சளுடைய நிறம் வந்து குறைஞ்சு போயிரும். அப்ப அதனுடைய விலையும் குறைஞ்சு போயிரும். அப்ப விவசாயம் வந்து அவங்க பண்றதுனுடைய
அவங்க அறுவடை பண்ணி விக்கிறப்ப விலையும் குறைஞ்சு போயிருது, விவசாயிகளுக்கு வந்து உரிய விலை கிடைக்கிறது இல்ல. அதே நம்ம வந்து குளிரூட்டப்பட்ட அறையில வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த குர்குமின் அப்படிங்கிற நிறமே அப்படியே இருக்கும், அது உளுத்து கொட்டாது. அப்ப என்ன விலைக்கு வந்து இப்ப ரேட் என்ன போகுதோ அதே விலைக்கு வந்து நம்ம விற்கலாம். அதனாலதான் வந்து அவங்க குளிரூட்டப்பட்ட அறை கேட்கறாங்க ஐயா. அதே மாதிரி வாழை நார்ல இருந்து நாங்க நூல் தயாரிச்சு நெசவாளர்களுக்கு வந்து கொடுக்கறதுனால அவங்களோட நூல் விலை ஏற்றம் வந்து குறைக்கப்படும். நம்மளே வந்து விவசாயத்துல இருந்து இப்ப வாழைன்னு எடுத்துட்டோங்க ஐயா. இப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன், மொந்த வாழைன்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம். மொந்த வாழை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து தண்டு எடுத்துக்குவோம், வாழைத்தாரையும் வெட்டிடுவோம், மத்தபடிக்கு அதை அப்படியே விட்டுருவோம். இது நாள் வரல அப்படிதான் இருக்கு. அண்ணா செந்தமிழன் சீமா அண்ணா என்ன சொல்றாருன்னா, வாழையில இருந்து நம்ம மதிப்பு கூட்டு பொருள் தயாரிக்கிறதுனால வாழையா அடியோட வெட்டிடுவோம், வாழைத்தாரையும் வெட்டி எடுத்துருவோம், வாழையும் வெட்டி எடுத்துருவோம். அப்ப அந்த இடத்துல விவசாயிக்கு 2 உற்பத்தி கிடைக்குது, விலை நிர்ணயம் கிடைக்குது, வாழைத்தாருக்கும் கிடைக்குது, வாழைக்கும் கிடைக்குது. அப்ப விவசாயிக்கு இந்த இடத்துல 2 கூலி கிடைக்குதுங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு பயனு. அடுத்த பயன் என்ன அப்படின்னா, அந்த வாழையில இருந்து மதிப்பு கூட்டு பொருள் நம்ம நிறைய தயாரிக்கிறோம். மெயின் வந்து நூல் தயாரிக்கிறோம். நூல் வந்து நம்ம குறைஞ்ச விலைக்கு நம்மளோட நெசவாளர்களுக்கே கொடுக்கலாம். அந்தியூர் பகுதியில நிறைய நெசவாளர்கள் இருக்கிறாங்க ஐயா. அப்ப நம்ம குறைந்த விலைக்கு கொடுக்கறதுனால அவங்களோட அந்த விலையேற்றம் வந்து குறைக்கப்படுது. அடுத்து மின்சாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சோலார் வந்து போட்டு கொடுக்கலாம், சோலார் பேனல். அவங்க இடத்துலயே வசதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோலார் பேனல் வந்து போட்டு கொடுக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எங்க தரிசு நிலம் அதிகமா இருக்கும், வறண்ட பூமி இருக்கும், அந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சோலார் பேனல் அமைச்சு அது மூலியமா இருந்து அவங்களுக்கு மின்சாரம் கொடுக்கறதுனால நம்மளால மின்சார செலவையும் வந்து அவங்களுக்கு கட்டுப்படுத்தி கொடுக்க முடியுங்க. வாழை நார்ல இருந்து இப்ப அண்ணா சொன்ன மாதிரி புடவையில இருந்து, தட்டுல இருந்து, சோப்பு டப்பால இருந்து, இது மாதிரி நிறைய தயாரிக்கலாங்க வாழை நார்ல இருந்து. அதே மாதிரிதான் வந்து விவசாயிகள் வந்து கரும்புல இருந்து நிறைய தயாரிக்கலாம். நாங்களும் வந்து கரும்பு தான் போட்டிருக்கோம். கரும்புல இருந்து எத்தனால், பெட்ரோல்ல இருந்து எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். அப்ப எல்லா வசதியுமே வந்து அந்தியூர்ல இருக்கு. அந்தியூர் மக்களுக்கு கண்டிப்பா நான் அவங்களோட நின்று இந்த எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா நானும் ஒரு விவசாய குடியை சேர்ந்த பொண்ணு, நான் மக்கள் இருந்து வந்தவன். அப்படிங்கிறப்ப மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அதனால என்னால என்ன உதவி அவங்களுக்கு பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணுவேங்க ஐயா. இப்போ நீங்க இத பத்தி பேசுனீங்க. இப்போ இதே மாதிரி இதுக்கு ஒத்த மாதிரி தொழில் வளர்ச்சி, தொழில் கல்விகள் அந்தியூர்ல இருக்குது ஐயா. அரசு கலைக்கல்லூரி ஒண்ணு மட்டும்தாங்க ஐயா இருக்கு. இல்ல இப்போ இந்த வாழையில இருந்து நூல் எடுக்கிறதுக்கோ, சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கோ, தொழில் கல்வி அந்த மாதிரி எதுவும் அந்தியூர்ல இருக்கா? அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? பிகாஸ் மக்கள்ல வந்து வேலை இல்ல அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு இருக்காங்க. படித்த இளைஞர்கள் வந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள தக்க வச்ச நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பாங்க. இப்ப ஒரு இளைஞர் வந்து படிச்சு, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து காலேஜ் முடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட தேவை அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு. அவங்கள வந்து நிறைய பேர் இங்க வேலை இல்லைன்னு வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போறாங்க. இப்ப நாங்க சொல்ற மாதிரி இப்ப வாழையிலேயே இத்தனை பொருள் தயாரிக்கலாம் அப்படின்னா நம்ம விவசாய பூமியில எத்தனையோ பொருட்கள் விளையுது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரம் மூலியமா தொழிற்சாலை ஏற்படுத்துற மூலியமா அவங்க எல்லாத்துக்கும் இங்கேயே வேலை வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க ஐயா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மாதிரி வாழை நார்ல இருந்து இத்தனை பொருள் தயாரிக்கலாம். அதே மாதிரி தக்காளியில இருந்து தக்காளி ஜாமு, தக்காளி ஊறுகாய் அந்த மாதிரி தயாரிக்கலாம். மஞ்சள்ல இருந்து நிறைய ஃபேஸ் வாஷ், கிரீம்ல இருந்து நிறைய மருந்து பொருள் இருந்து எல்லாமே தயாரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கலாம். அடுத்து வந்து தட்டு தயாரிக்கலாம். அடுத்து வந்து ஆடு மாடு வளர்க்கறது மூலமா அதனோட கழிவை வச்சு நம்ம வந்து பயோகேஸ் தயாரிக்கலாம். பயோகேஸ் வந்து வீட்டுக்கும் கொடுக்கலாம், நம்ம வெளி மாநிலங்களுக்கும் விற்பனை பண்ணலாம். அதுல இருந்து வந்து நம்ம வண்டி ஓட்டலாம். அப்ப இத்தனை வேலை இருக்குங்க ஐயா. நம்ம இது வந்து நம்ம படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே நம்ம வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியும். இப்ப படிச்சவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம தயாரிக்கிற பொருளை வந்து சந்தைப்படுத்தணும். நம்ம ஊர்லயும் வந்து சேல்ஸ் பண்ணணும், வெளியூர்ல சேல்ஸ் பண்ணணும், வெளிநாட்டுல சேல்ஸ் பண்ணணும். அப்ப நம்ம தமிழ்நாட்டு பொருட்கள் அப்படின்னாவே நம்ம தமிழர்கள் உலகமெங்கும் இருக்காங்க. அப்ப அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த பொருள் எல்லாம் வந்து நம்ம விற்கணும் அப்படின்னா படித்த இளைஞர்கள் தேவை. அப்ப இந்த இடத்துல படித்த இளைஞர்களுடைய வேலையும் வந்து நம்ம பூர்த்தி செஞ்சு கொடுக்குறோம். அப்ப அவங்க வந்து நம்ம ஊர்லயே இருந்துட்டு குடும்பத்தோடயே இருந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், நிறைய வேலைகள் பார்க்கலாம். இப்ப கொரோனா காலத்துல இருந்தே எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க ஐயா ஒர்க் பண்றாங்க. யாருமே வந்து ஆபீஸ் போய் ஒர்க் பண்ணல. அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து ஒரு ஆபீஸ் வந்து போட்டு இங்கிருந்தே வேலை பார்க்கற மாதிரி அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாங்க ஐயா. அப்ப வெளி மாநிலங்களுக்கு சென்ற வெளி உறவுகள் எல்லாமே, நம்ம உறவுகள் எல்லாருமே திரும்பி வந்து நம்ம அந்தியூர் தொகுதியிலேயே வேலை பார்க்கற மாதிரி இருக்குங்க ஐயா. சந்தோஷம், மகிழ்ச்சி சகோதரி. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி, இப்ப நான் ஒரு வாக்காளரா நான் கேட்கணும்னா,
உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும்? நீங்க யாரு? நான் உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்? ஓகேங்க ஐயா. இப்போ நான் வந்து ஒரு விவசாய குடிய சார்ந்த பொண்ணு. இப்ப விவசாயத்தை பொறுத்த வரலும் எத்தனையோ நலிவு அடைஞ்சுக்கிட்டே வருது. விவசாயிக்குன்னு வந்து யாரும் ஒரு விவசாயத்தினால நட்டமானதுனால உயிரிழப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யாரும் உயிர் இழந்ததுனால அவங்களுக்கு நஷ்ட ஈடெல்லாம் யாருமே எதுவும் கொடுக்கறது இல்லை. ஆனா விவசாயி நினைச்சா மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் 3 வேளை உணவு உண்ண முடியும். விவசாயி வந்து சேத்துல கால் வச்சா மட்டும்தான் நம்ம இருக்கிற எல்லாருமே வந்து சோத்துல கை வைக்க முடியும். அப்படிங்கிறப்ப நாங்க கொண்டு வர சின்னமே வந்து விவசாயி சின்னம். விவசாயி சின்னம் நினைச்சா மட்டும்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து 3 வேளை உணவு உண்ண முடியும். அதனாலதான் வந்து நாங்க விவசாயத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்னத்தை தாங்கி வந்திருக்கோங்க ஐயா. அதனால வந்து விவசாயி சின்னத்துக்கு வந்து நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக. சந்தோஷம். சகோதரி, இப்போ நான் கடைசி கேள்வியாக இதை கேட்கிறேன் உங்கள்கிட்ட. வாக்காளர்கிட்ட ஒரு 3-4 விஷயம் நான் எம்எல்ஏ ஆக தேர்ந்தெடுத்து வந்தால் காரியமாக இந்த 4 விஷயத்தை தான் நான் ஒண்ணு செய்வேன் அப்படிங்கிற பட்சத்துல எது உங்களுக்கு முக்கியமானது நீங்க அந்த அந்தியூர் மக்களுக்கு செய்வீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ப்ரையாரிட்டி பண்ணுவீங்க? ஐயா, அந்தியூர் மக்களுக்கு பொறுத்த வரலும் இப்ப நம்ம ஊர் பகுதி அப்படின்னா வந்து நம்ம கிணத்தடியில இருந்து தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறோம். ஆனா அந்தியூர் நகரத்துக்கு போயிட்டீங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா தான் தண்ணி வருது. இப்ப ஏன் அப்படின்னா எனக்கு இது எது தெரியுது அப்படின்னா, நான் நாங்க துண்டறிக்கை கொடுக்க போறேன். இப்ப நான் ஒரு பெண் பிள்ளை அப்படின்னா நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா யாரு வீட்டுல கேட்டுதான் போகணும். அப்ப நான் அப்படி போறப்ப ஒரு அம்மாட்ட நான் பேசுறேன். அந்த அம்மா சொல்றாங்க, அம்மா இங்க ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான்மா தண்ணி வரும். 10 நாள் 15 நாள் ஆயிரும். நான் அந்த தண்ணி வந்து 10 நாளைக்கு பத்திரமா வச்சிருந்துதான் நான் அதை புழங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல குடிநீர் தேவை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருக்குங்க ஐயா. நம்ம ஒரு மனிதன் உயிர் வாழணும் அப்படின்னா ரொம்ப இன்றியமையாத தேவை தண்ணி. அந்த தண்ணியே அவங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு ரொம்ப அது வருத்தம் அடைஞ்சுதான் இருந்தது. கண்டிப்பா நான் வந்து அந்தியூர் மக்களுக்கு வந்து தண்ணி தாங்க ஐயா மெயின். தண்ணி ஏற்பாடு பண்ணி தருவேன். அடுத்து அந்த குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா துண்டறிக்கை கொடுக்க போன ஒரு இடத்துல அந்த குழந்தை வந்து அக்கா நான் கொடுக்குறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. நான் கொடுத்தேங்க ஐயா. ஆனா அந்த குழந்தை வந்து படிக்கிறதே வந்து கொஞ்சம் திக்கி படிக்குது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கல்வி வந்து எந்த அளவுக்கு தரமானதான் குழந்தைங்க நீங்க பெற்று கொடுங்க, நாங்க வந்து கற்றுத்தரோம். ஆனா எப்படி சொல்றாருங்க செந்தமிழன் சீனா அப்படித்தானே சொல்றாரு அண்ணா. அந்த மாதிரி நீங்க குழந்தைங்களை வந்து பெற்றுக் கொடுங்க, நாங்க கற்றுத்தரோம் அப்படிங்கிற மூலியமா குழந்தைங்களுக்கு அடிப்படை கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரல என்ன படிச்சாலும் சரிங்க ஐயா, அதுக்கான இதை வந்து நான் பண்ணுவேங்க ஐயா. அடுத்து வந்து வேலை வாய்ப்பு நிறைய பாத்தீங்கன்னா அந்தியூர்ல வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட மருத்துவம் நிறைய வந்து அந்த மலைவாழ் கிராம மக்களுக்கு வந்து வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுறதுனால அவங்க நிறைய உயிரிழப்பு ஏற்படுதுங்க. அதனால மருத்துவ சேவை வந்து அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு மருத்துவ சேவை ஏற்படுத்தி தருவாங்க ஐயா. அடுத்து 4வது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாததுனாலதான் வந்து நிறைய பேர் வந்து வெளியே ஊருக்கு போறதுனால நிலைமை ஏற்படுது. இந்த 4 விஷயத்தையும் ஐயா கண்டிப்பா நான் அந்தியூர் மக்களுக்காக பண்ணுவேங்க ஐயா. மகிழ்ச்சி சகோதரி. இறுதியாக நீங்க வந்து உலக தமிழர்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறத நீங்க சொல்லணும். சரிங்க. நாம வந்து ஒரு நிலத்தை வந்து இழந்துட்டோம். ஆனா நம்ம அண்ணா வந்து செந்தமிழன் சீமான் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலத்தையும் வந்து நம்ம மீட்டு எடுத்து நம்மளோட தாயகத்தை வந்து நம்ம திருப்பி எடுப்போம். இது வந்து நம்மளோட தந்தை நாடு, அதுதான் வந்து நம்மளோட தாய் நாடு. அந்த தாய் நாட்டை வந்து நம்ம அண்ணன் மூலியமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுப்போங்க. இதுதான் வந்து நான் உலக தமிழர்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி. இப்போ நீங்க வந்து அந்தியூர் வேட்பாளர் ஆனந்தி அவர்கள் பேச்சை உரையாடல கேட்டீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் சகோதரி, நீங்கள் வெற்றியடைய எங்கள் வாழ்த்துக்கள் கூட. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, வணக்கம்.